ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கணும். இது சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இது என்னென்ன யூஸ் பண்ணணும் என்னென்ன அதுதான் சொல்கிறேன். இது பாருங்கள், இது சிக்கன் 1 கிலோ அளவு எடுத்துருக்கோம். சிக்கன் 1 கிலோ. இது அதில் போடுறது ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அப்புறம் இப்போ போடுறது உப்பு, அப்புறம் லைட்டாக அதில் எண்ணெய், கடுகு எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இது எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இது அப்புறமா தயிர், 1 கிலோ சிக்கனுக்கு இது தயிர் போட்டிருக்கோம். தயிர் மேக்ஸிமம் 150 கிராம் இல்லை 200 கிராம் அப்படி போட்டிருக்கோம். அப்புறம் இது எலுமிச்சை பழம் கம்மி, ஒரு எலுமிச்சை பழம் பாதி இன்னும் கொஞ்சம் கம்மி அப்படி அதில் புளிஞ்சு விட்டுருக்கோம். அப்புறம் இது அதில் போட போகிறோம். இது மசாலா எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம். இது இஞ்சி, பூண்டு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை தழை இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அரிச்சு வச்சுருக்கோம். எல்லாம் அரித்து போட்ட அப்புறம் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் இதை அப்படி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா கிரேவி குழம்பு செய்யணும். இதை எல்லாம் போட்டு அப்புறம் எல்லாம் கலக்கி விட்டுறது, கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கிறது. இதை மிக்ஸ் பண்ணி வச்சானா 1/2 மணி நேரம் அப்புறம் தான் நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். நாங்கள் இப்போ சிக்கனு ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு இது எண்ணெய் ஊற்றிருக்கோம். கம்மியான எண்ணெயில் சிக்கனு தயாராகிட்டுருக்கு. சிக்கனை மட்டன் மாதிரி டேஸ்ட்டு வரும், அது மாதிரி நம்ம தயாராகிட்டுருக்கு. இந்த சிக்கனு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா அப்புறம் சர்க்கரை, லைட்டாக சர்க்கரை எதுக்குன்னா இது லைட்டாக கலர் வரக்காக இது சர்க்கரை கொஞ்சம் போட்டிருக்கோம். சர்க்கரை எப்படி கலர் வரும் பாருங்க. சர்க்கரை இப்போ போட்டால் அப்புறம் இது கலர் வரும், அதுக்கே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சர்க்கரையில் எப்படி கலர் வரும் பாருங்க. இதை சர்க்கரை போட்டு கலர் வருது. இதே சேனலுக்கு பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் சாவு வாட்டா சேனல். இது அதுக்கு மேலே இப்போ வெங்காயம் பிரியாணி இலை போட்டிருக்கோம். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுதான் இதில் போட்டிருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் போட்டிருக்கோம். இது வெங்காயம் கம்மியாக எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறது இல்லை. கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா கொலஸ்ட்ரால் வரதில்லை, அதுக்கே கொஞ்சம் கம்மியாக வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் எல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வெங்காயம் போட்டால் அப்புறம் லைட்டாக உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் இதை ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்படி அப்புறம் அதுக்கு மேலே ஸ்டெப்பாக போகும். இந்த சேனலுக்கு பார்த்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு பார்த்துட்டு எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்ம புதுசாக ரெசிபி ஒன்று தயார் பண்ணி போட்டுட்ருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது ருசியாக இருக்கும். இது நாட்டு குழம்பு மாதிரி தயார் பண்ணுறது ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் கம்மி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம முதல்ல இது சிக்கன் எல்லாம் மசாலா கலக்கி வச்சது இதில் அப்படி கொட்டுறது. சிக்கன் எல்லாம் மசாலாவில் இல்லை கலக்கி வச்சது மிக்ஸ் பண்ணது இதில் எல்லாம் அப்படி கொட்டி இருக்கும். இது பாருங்கள், சிக்கன் எப்படி மசாலாவில் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் சிக்கன் கிரேவி தயாராகிட்டுருக்கு. பாருங்கள், இதான் எப்படி ஆகுது, எப்படி கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதே நல்ல ருசியாக இருக்கும். இதுதான் நம்ம முதல்ல தயார் பண்ணி எப்படி வீட்டிலே சாப்பிட்டுட்ருக்கோம். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால இது மாதிரி செஞ்சு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இது மேலே போட்டிருக்கு மிளகாய் பொடி போட்டிருக்கோம். உங்களுக்கு
காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி போடுங்க. இந்த சிக்கன் கிரேவி தான் தயாராகிட்டுருக்கு. சிக்கன் கிரேவி பாருங்கள். இது தக்காளி, ஒரே தக்காளி மட்டும் போட்டுருக்கு. ஒரே தக்காளி வெட்டி போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதில் டேஸ்ட்டு வரும், கலர்ஃபுல்லு வரும். அதனால தக்காளி இதில் போட்டிருக்கோம். ஒரு இதில் வந்து தக்காளி போட்டு ரெடியாகும். எப்படி கலரை வருது பாருங்கள். இது மேலே இப்படி சிக்கன் மசாலா நான் அதிகமாக போடக்கூடாது, இது கம்மியாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சிக்கன் மசாலா அதிகமாக வந்து இஞ்சி பூண்டு சீரகம் இது தேசிய ஐட்டம் மாதிரி இது அதிகமாக யூஸ் பண்ணிவிடும். சிக்கன் மசாலா சிக்கன் பொடி கம்மியாக தான், ஒரு அளவுக்கு லைட்டாக போட்டு அதில் ரெடி பண்ணிட்டுருக்கோம். சிக்கனில் தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது. சிக்கனு அது மசாலாவில் வெங்காயம் பேயான அப்புறம் சிக்கனை போட்ட அப்புறம் தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது. அது சிக்கனில் வர தண்ணி அது ஃபுல்லாக உறிஞ்சிக்கணும். சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் சிக்கனுக்கு டேஸ்ட்டு வரும். நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா அது கவுச்ச வாசம் வரும், அதில் டேஸ்ட் ஃபுல்லாக வராது. இதில் வர தண்ணி அப்படி உறிஞ்சி நல்லா ஃப்ரை ஆயிடும். ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் முன்னாடி பாருங்கள், அதுதான் காட்ட போகிறேன். இன்னொன்று பாருங்கள், இது உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கான அது வாசம் வராது, அது மண்ணை வாசம் வராது. அதுக்காக தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்சோன்னா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் சிக்கன்னு செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும், அதனால் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி கலர் ஆகிடுச்சு, எப்படி க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணணும். இதில் நம்ம கடைசியில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் குறுமிளகாய். இதுதான் நம்ம கொஞ்சம் லைட்டாக கடைசியில் பவுட்ரு பண்ணி இதில் சிக்கனில் தான் போடுவோம். எதுக்குன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும், அதனால் அது போடுவோம். இப்போ தான் அதுதான் கடைசியில் போடுவோம். இப்போ தான் அதுக்காக காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி ரெடி ஆகிடுச்சு, நல்லா தண்ணி ஊறிடுச்சு, நல்லா ஃப்ரை மாதிரி ஆகிடுச்சு. இது மேலே வந்து தண்ணி சூடு பண்ணி ஊற்றணும். தண்ணி பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் அவங்களுக்கு தண்ணி அளவு வேணும் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றணும். அப்போ சுடு தண்ணி ஊற்றினோன்னா அது காய்ச்ச வாசம் வராது. இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இப்படி தான் கிரேவி மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது சிக்கன் கிரேவி. உங்களுக்கு தண்ணி தகுந்த மாதிரி, உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதே மாதிரி தயார் பண்ணுங்க. இது பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். இது இன்னும் ரெட்டு கலர் வரும், ஆனால் நம்ம இது கருப்பிலை தழை போட்டால் இதே மாதிரி தான் கொஞ்சம் கலர் இது ஆகும். இனிமேல் போடுறது இந்த கருப்பிலை இலை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோம், வறுத்து அப்படி போட்டுருக்கோம், அதனால நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம். இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம பவுட்ரு பண்ணது அப்படி மேலே கொட்டியிருக்கோம். இப்படி செஞ்சோன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். இதுதான் பாருங்கள், இது மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ.